மேடையில் முன் அமர்ந்திருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய மாலை வணக்கம். ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் ஒரு திரைப்படத்தோட கதையை சொல்லி ஓகே பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு வெப் சீரிஸை, அதுவும் ஒரு ஓடிடி சேனலில் ஜி5 மாதிரி ஒரு ஓடிடி சேனலுக்கு கதை சொல்லி ஓகே பண்ணி அதை டைரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசர்னா ஒரே ஒரு ஆள்கிட்ட நம்ம கதையை சொல்லி ஒரு டைரக்டர் ஓகே பண்ணுறாரு. ஆனால் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் கதை சொல்லி ஓகே பண்ணுறதுன்றது ஒரு 10 பேர்லேருந்து ஒரு 20 பேர் வரைக்கும் கதையை சொல்லி ஓகே பண்ணோம். அதெல்லாம் கடந்து ஓகே பண்ணி அதுக்கப்புறம் தான் டைரக்ட் பண்ண முடியும். அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் கார்த்திக் சாருக்கு. உண்மையிலே நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வெப் சீரிஸ் ஜிக்காக பண்ணியிருக்கேன், பப் கோவா அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸில். இது என்னோட செகண்டு. நான் அப்பப்போ யோசிக்க வந்தது, படங்கள் மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் வெப் சீரிஸ் மட்டும் நம்மளை ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அப்பப்போ நான் நினைப்பேன். பட் இந்த வெப் சீரிஸில் கார்த்திக் சார் ரொம்ப ஸ்டபனாக எனக்காக இருந்து இவர் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னை கன்ஃபார்ம் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இப்படி ஒரு கேரக்டர் நான் என்னோட ஃபிலிம் கேரியரில் பண்ணதே இல்லை. ஒரு அற்புதமான ஒரு கேரக்டரை கொடுத்து என்னை கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் சரியாக பண்ணலைன்னா கூட கிட்ட யார் காதலையும் விடாமல் என் காதலை மட்டும் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஸோ நான் இந்த வெப் சீரிஸில் ஏதோ கொஞ்சம் நடிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் கார்த்திக் சார் தான். ஏன் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் கதை சொல்லி ஓகே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, இதில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த கதையை தெரிஞ்சிருக்கு. இந்த கதையில் வர ஒவ்வொரு சீனுமே ஒரு காஸ்டியூமர் ஆகட்டும், ஒரு மேக்கப் மேன் ஆகட்டும், இதில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே இந்த கதை முழுக்க தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நான் ஸ்டில் ஷூட் பண்ண போனேன் ஒரு நாள். அப்போ அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறாரு, இல்லை இந்த ஷார்ட்ல இந்த காஸ்டியூம் இல்லை, இந்த இது வச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு அவரு சொல்கிறாரு. மேக்கப் மேனு கேட்டால் அவரு கரெக்டாக அந்த கண்டினியூட்டி அப்புறம் அந்த இதெல்லாம் சொல்கிறாரு. ஸோ இப்படி இந்த கதையை ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஏன்னா அப்போதான் இந்த ஒரு டீமாக ஒர்க் பண்ணி இதை ஒரு வெற்றி படமாக வெற்றி சீரீஸாக ஆக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையில தான் அது பண்ணுறாங்க. ஸோ ஒரே ஒரு ப்ரொடியூசர்கிட்ட மட்டும் சொல்லி ஓகே பண்ணி பண்ணுற படத்தை விட இத்தனை பேருடைய சஜஷனில் ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக அது ஒரு வெற்றி படமாக வெற்றி ஒரு சீரீஸாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் இதை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு வெப் சீரிஸில் நாமளும் இருக்கோம் அப்படிங்கிறதுல. கஜபத் சொன்ன மாதிரி இது ஒரு டூர் போன மாதிரி தான் இருந்தது. 5 நாள் பண்ணேன், 5 நாளுமே நைட் ஷூட்டிங்கு. ஒரு நாள் 18 hours கண்டினியூஸாக பண்ணோம். அப்போட கலைப்பே தெரில. ஏன்னா 5 பேருமே யங்ஸ்டர்ஸ், 4 பேருமே யங்ஸ்டர்ஸ். அவங்களோட சேர்ந்து நானும் ஒரு யங்ஸ்டராக ஃபீல் பண்ணேன். அந்த அளவுக்கு இந்த பசங்க 4 பேரும் என்னைய ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க. எங்கேயுமே நான் தொய்வாகாம இருந்தேன், தூக்கம் வராமல் டயர்ட் ஆகாமல் இருந்தேன்னா அதுக்கு காரணமே இந்த 4 பேர் தான். அந்த அளவுக்கு ரொம்ப எந்தூசியாசமாக கோஆப்ரேட் பண்ணி பண்ணாங்க. இன்ஃபேக்ட் சில காட்சிகளை என்னையே இப்படி பண்ணுங்க சார், அப்படி பண்ணுங்க சார், அந்த டான்ஸ் எல்லாம் ஆனோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் இவங்க தான். எனக்கு பொதுவாக டான்ஸ் ஆடி பழக்கம் இல்லை. பட் இவங்க நம்மளை அழகாக என்கரேஜ் பண்ணி, நான் நல்லா பண்ணனோ இல்லையோ ஆனால் என்கரேஜ் பண்ணி ஆட வச்சாங்க. உண்மையிலே ஷியாம் சாருக்கும் நன்றி சொல்லணும். ஒரு நாள் டைரக்டருக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கூட எப்போ எடுக்க போகிறாங்க படம்னா சரி ஒரு நாள் போஸ்ட்போன் பண்ணுவாங்க. இது லொக்கேஷன் வேறு ஒன் டே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, ஆர்டிஸ்ட் டேட் எல்லாமே இருக்கும்போது ஷியாம் சார் ஒரு நாள் ஃபுல்லாகவே டைரக்ட் பண்ணார். ஸோ அப்படி இந்த டீமாக ஒர்க் பண்ணி தான் இந்த வெப் சீரிஸை இந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக மியூசிக் டைரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. எக்ஸலண்ட் மியூசிக் சார், தேங்க்யூ சார். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இந்த க்ரூவில், மேனேஜர் முருகன் சார், தருண் சார் எல்லாருமே நைட்டு விடிய இந்த ஷூட்டிங் முடியறதுக்கும் கூடவே இருந்து எல்லா ஆர்டிஸ்டையும் பார்த்துக்கிட்டு தேவையானதை பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒரு டீம் ஒர்க்காக தான் பண்ணாங்க. ஸோ இது ஒரு டீமோட எஃபர்ட்டு. இந்த மொத்த டீமுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக ப்ரொடியூசர் சார்,
ஆல் தி பெஸ்ட் சார். தொடர்ந்து உங்கள் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆசை வந்திருக்கு. மீண்டும் ஒரு வாய்ப்பு தாங்க, நிச்சயமாக பண்ணுவோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இறைவனுக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் மீடியாகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. எங்கள் சீரீஸை சப்போர்ட் பண்ண வந்த ஃப்ரெண்ட்ஸ், வெல் விஷர்ஸ், கெஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. என் பேர் வைபவ் முருகேசன். மம்மட்டி ஆன் ஸ்டார் சீரீஸில் எம்எஸ் சின்னான்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எல்லோன்ற படத்தில் லீடாக நடிச்சிருந்தேன். இப்போ நான் லீடாக நடிச்சு ரிலீஸ் ஆகிருக்க 2வது ப்ராஜெக்ட் இது. எல்லோக்கு நீங்கள் எல்லாரும் படத்தை பற்றியும் என்னோட பர்ஃபார்மன்ஸ் பற்றியும் ரொம்ப அழகாக எழுதியிருந்தீங்க. அதுக்கு உங்கள் சப்போர்ட்டுக்கு மனமார்ந்த நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஸ்பெஷல் ஸ்டேஜ் மம்மட்டி ஆன் ஸ்டார்ஸ். முதல்ல ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் சவீர் சுதாகர். ரொம்ப கைண்ட் அண்ட் ரொம்ப ஜென்டில் ஸ்வீட் பர்சன். அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுள். எங்களை அவர் தம்பி மாதிரி தான் பார்த்தாரு. ஒரு எக்ஸலண்ட்டான ரைட்டர் அவர். ப்ரோ, நீங்கள் எழுதி வச்சிருக்க எல்லா கதைகளும் அதோட வெளிச்சத்தை பார்க்கும். வாழ்த்துக்கள். அவர் முதல்ல எனக்கு கதை சொல்லும் போது அந்த பிளாட்லேனே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஒரு 4 பசங்க ஊர்லேருந்து கிளம்பி அவங்க ஃபேவரட் பிளேயரோட லாஸ்ட் மேட்ச்சை பார்க்க சென்னைக்கு வராங்கன்ற பிளாட்லேனே எக்ஸைட் ஆச்சு. அப்புறம் ஃபுல் கதை கேட்கும் போது பயங்கர எனர்ஜெட்டிக் வைப்ரண்ட்டான ஒரு ஸ்டோரி. ஸோ சோல்டு நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் த ரோல் ப்ரோ. அண்ட் சின்னாவை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மை கோஸ்டார்ஸ், முதல்ல வெங்கட் அண்ட் ஜெகவர் பயங்கர ஸ்பான்டேனியஸான ஆக்டர்ஸ் 2 பேரும். ஒரு சீன் சொன்னாங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு கவுண்டர்ஸ் வரும். அதை நான் செம்மையாக அட்மையர் பண்ணியிருக்கேன் பக்கத்துலேருந்து பார்க்க. வெங்கட் சொன்ன மாதிரி அவர் ஒரு அமேசிங் லிரிசிஸ்ட், நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. இந்த சீரீஸில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அண்ட் ஜெகவர் கிட்ட ஒரு ஸ்லாப் ஸ்டிக், ஒரு ஃபிசிக்கல் ஹியூமர் ஸ்டைல் ஒன்று இருக்குது. அதை செம்மையாக அட்மையர் பண்ணேன். 2 பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் லாவண்யா ஜீல இதுக்கு முன்னாடி அவங்க ப்ராஜெக்ட் பண்ணதுனால அவங்கள நாங்கள் சீனியர் ஆர்டிஸ்ட்னு தான் சொல்லுவோம். செட்டில் செம்ம டைட்டாக போயிட்டு இருந்தாலும், ஷூட் போயிட்டு இருந்தாலும் வீட்டிலேருந்து எங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கு ஒரு தனி மனசு வேணும். ரொம்ப நன்றி. அண்ட் இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் 3 பேர்கிட்ட மெயினாக நான் கற்றுக்கிட்டது இன்ஸ்டாகிராமை இன்னும் பெட்டராக எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது நான் ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ராஜேந்திரன் சார், சம்பத்ராம் சார், விவேக் பிரசன்னா சார், சரத் ரவி அண்ணன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட். நிறைய பேசியிருக்கோம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களோட ஒர்க் பண்ண ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை நான் பயங்கரமாக செரிஷ் பண்ணுவேன். அண்ட் ஆல் மை கோ ஆக்டர்ஸ், சாய் ப்ரோ, சரோ ப்ரோ, சுனில் கார்த்திக், சத்யா சார், பிரதீப் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாருக்குமே என்னோட விஷஸ் அண்ட் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த சீரீஸில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், சினிமாட்டோகிராஃபர் ராஜ் ப்ரோ, அப்புறம் பவித்ரன் எடிட்டர், மியூசிக் டைரக்டர் பரத், காஸ்டியூமர் கோச்சாய், கலை ப்ரோ அண்ட் மெயினா ஏடிஸ் அருண், நவீன், விக்ரம், ரிஷ்வந்த், தேவா, வெங்கட், அப்புறம் இபி, முருகன்ஜி, நந்தகுமார்ஜி, ப்ரொடியூசர் மேனேஜர் நந்தகுமார்ஜி, தருண்ஜி, ராஜேஷ், எல்லாருமே டே அண்ட் நைட் இந்த படத்தில் இந்த சீரீஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக எஃபர்ட் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ். அதுக்கப்புறம் என்னோட ப்ரொடியூசர் மிஸ்டர் சிங்காரவேலன் சார், எஸ்எஸ் குரூப், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட். உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பயங்கர வர்ஸ்டைலாக இருக்குது. கடவுளுக்கு நன்றி. வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கொஞ்சம் வருஷம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வந்தது ஃபஸ்ட்டு மெயின் கலைச்செல்வன் இதுக்கு முன்னாடி ஜெயிலில் இருந்தார். நான் அவர்கிட்ட வேற ஒரு கதை சொல்லும்போது, அவர் ஷாம் சார் சொன்ன மாதிரி வேற ஒரு கிரிக்கெட் கதை சொல்லும்போது கலைச்செல்வன் இருந்தார். ஸோ அவர் இதை ஷாம் சார் கேட்கும் போது என்னை ரெஃபர் பண்ணார். அதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு ப்ராஜெக்டில் ரைட்டராக, ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ரைட்டர்ஸ் ரூமில் இருந்தேன். ஸோ இது வரும்போதே எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப கம்மி டைம்லைன்னு சொன்னாங்க. ஸோ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு 50-50 இருந்தேன். பட் ஒரு விஷயம் என்ன பண்ண சொல்லிச்சு, அந்த ஒரு விஷயம் கிரிக்கெட். ஸோ கிரிக்கெட் என் லைஃப்பில் இருந்து எனக்கு கிரிக்கெட்டராக வந்து தான் ட்ரீமு. ஸோ அது பண்ண முடியாமல் போச்சு. ஸோ நெக்ஸ்ட் சினிமான்றது வந்துச்சு. ஸோ கிரிக்கெட் என் லைஃப் சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு பிபிஓ கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே எனக்கு கிரிக்கெட் நல்லா விளையாடுனால அங்கே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க, அங்கே எனக்கு ஒரு ஜம்ப் கிடச்சிது. ஸோ அகைன் எனக்கு கிரிக்கெட் எல்லா இடத்துலையுமே ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டாக பார்க்குறேன். ஸோ நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, நம்ம ஒரு விஷயத்து மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறோன்னா அது நமக்கு திரும்ப ஒன்று பண்ணுன்றது நான் நம்புவேன் எப்பயுமே. ஸோ அது கிரிக்கெட் எனக்கு பண்ணிச்சு. அதனால தான் இதில் கம்மி லைன். நான் வந்து பெருசாக ஏடியெல்லாம் ஒர்க் பண்ணல. ஸோ ஏர் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். 2 வருஷமாக கதைகள் மட்டுமே சொல்லியிருக்கேன், 2-3 வருஷமாக. ஸோ வெறும் பெருசாக ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் ஷியாம் சார் என்னை கூப்பிட்டு இந்த கதையை சொல்லி இதுக்குள்ளே பண்ணோம் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ எனக்கு அவர் என்னை நம்பினார். ஸோ அந்த ஃபஸ்ட்டு அப்புறம் ப்ரொடியூசர் சாரும் சிங்கா சாரும் அந்த மீட்டிங்கில் இருந்தார். அவங்க 2 பேரும் பார்க்கும்போது அவரே என் மேலே அவருக்கு ஒரு பாசிட்டிவ் இது இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த இடம் கொஞ்சம் பாசிட்டிவாக ஃபீல் ஆச்சு. சரி பண்ணலாம் அப்படின்ட்டு இறங்கி பண்ணது தான் அந்த ப்ராஜெக்ட். ஸோ என் டீம் செட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டாக பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அவினாஷ் ஒரு 7 days இதில் ஷூட் பண்ணார். ஸ்கிரிப்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்தே இது என் கூட இருந்தார். அதுக்கப்புறம் ராஜ் ப்ரோ வந்தார். ஸோ சினிமாட்டோகிராஃபர், இந்த டிஓபி இந்த கதையில் ஃபுல்லாக அவர் தான் பண்ணார். ஸோ அவர் சீனியர், எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. நிறைய பண்ணவர். அவர் நம்ம இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம், எப்படி சொல்கிறதுன்னு. ஆனால் ஒரு நாள் கூட அவர் அந்த மாதிரி என்கிட்ட ட்ரீட் பண்ணதே இல்லை. அண்டு எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாரு. ஏன்னா எனக்கு சேனல் எப்படி இதுவாகும், இந்த டைமில் எப்படி முடிக்கணும், இது பின்னாடி என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றது எனக்கு ஃபுல்லாக எனக்கு வந்து இந்த என்டையர் இது வந்து நான் ஒரு குருகுலம் மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு பெரிய ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால இங்கே வந்து தான் கற்றுக்கணும். டைரக்ஷன் தெரியும்னு நினச்சி உள்ளே வந்தோம். பட் டைரக்ஷன் இவ்வளோ இருக்குன்றது எனக்கு இந்த ப்ராஜெக்டில் தான் தெரிஞ்சுது. அண்ட் அதை எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. முக்கியமாக ஷாம் சார், ரைட்டிங்லேருந்து டைலாக்ஸ்லேருந்து எனக்கு நிறைய விதத்தில் இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ சீக்கிரம் பண்ணணும் போது ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் தேவை. ஸோ அதை அவர் ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தார். இன்ஃபேக்ட் ஷூட்டிங்கில் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஸோ எல்லா இடத்துலையுமே இது வந்துச்சு. ஸோ நம்ம நிறைய வேலை செய்கிறோம், நம்ம நைட் ஃபுல்லாக தூங்காமல் முடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதுமாரி ஒருத்தர் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பார், மதி சார். அவர் தூங்கினாரா இல்லையான்னு தெரியல, லாஸ்ட் 1 week அப்படியே தான் இருந்தார். அவர் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக ஒர்க் பண்ணுற பீப்புளை நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் இப்படிலாம் வேலை செய்வாங்களா அப்படின்ற இது இருந்துச்சு. அண்ட் தென் கேஸ்டிங்காக நான் யோசிக்கும் போது நான் ஃபஸ்ட்டு என் மைண்டில் அந்த 3 பேர் இந்த கதைன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்தது வெங்கட் தான். ஸோ அவர் வெங்கட், வெட்டி பையன் வெங்கட் பாலமல்லி இருந்தார். ஸோ அவர் பார்க்கும் போது எனக்கு 100% கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ வெங்கட்டை பார்க்கும்போது அதில் ஜெகபர் ஒரு வீடியோ பார்த்தேன். இவரும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காரு அப்படின்ட்டு அப்படி ஜெகபர் வந்தார். இன்ஃபேக்ட் வெங்கட் கிட்ட தான் ஜெகபர் நம்பரே வாங்கி இது பண்ணேன். அண்ட் இங்கே 2 பேர் ஒரு வரைக்கும் எங்களுக்கு இதுவாயிடுச்சு. பட் சின்ன மட்டும் செட் ஆகாமே இருந்துச்சு. நிறைய பேர் நல்லா பண்ணுங்க. இன்ஃபேக்ட் ஆடிஷனில் செலக்ட் ஆனவங்களுக்கு நான் இங்கே சொல்லிக்கிறேன், நீங்கள் நல்லா பண்ணீங்க. பட் டைம் இஷ்யூ, உங்கள் டேட் இஷ்யூவால் அது பண்ண முடியல. ஸோ அதனால் அந்த கேரக்டர் மட்டும் மாறிட்டே இருந்துச்சு. பட் வைபவ் வந்து அதை எனக்கு இருக்க எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிட்டார். வைபவ் வரும்போது எனக்கு செட்டில் கொஞ்சம் இந்த இப்போ டே நைட் ஷூட் பண்ணுறோம், மொட்டை வெயிலில் ஷூட் பண்ணுறோம். அண்ட் எனக்கு ரொம்ப கிரிக்கெட் பிடிச்சதுனால கிரிக்கெட்டில் மட்டும் தப்பாக இருந்துச்சுன்னா இதுவாக இருக்கும்னு பயந்துட்டே இருந்தேன். நான் வைபவ் சூப்பராக அந்த கிரிக்கெட் ஆடினாரு. இவங்க 3 பேர் செட்டில் இருக்கும்போது நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பேன். ஏன்னா அந்த ஃபன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த காஸ்டிங்கில் எனக்கு பெரிய இது. அண்ட் இவங்களை தாண்டி இப்போது பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் நடிச்சிருக்காங்க. மொட்டராஜன் சார் நடிச்சிருக்காரு, வேக் பிரசன்னா சார் நடிச்சிருக்காரு, சரத் ரவி சார் நடிச்சிருக்காரு. ஸோ சில சூழ்நிலைகள் அவங்களால எனக்கு வர முடியல. ஸோ இவங்க 3 பேர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு பயந்து தந்தேன். இன்ஃபேக்ட் அவங்க 3 பேருமே தான் ரொம்ப கூலஸ்ட். மொட்டராஜன் சார்லாம் சான்ஸே இல்லை. கிரவுண்டில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், டைம் இல்லை, காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணால் அப்படியே கட்டி அப்படியே மாட்டிட்டு அப்படியே வந்துட்டாரு. உண்மையிலே அவர் கூட ஒர்க் பண்ணி எனக்கு தெரிஞ்சு எல்லா படத்துலையும் அவர் கூட ஒர்க் பண்ண ஆசை. அந்த அளவுக்கு கோஆப்ரேட்டிவாக இந்த மொட்டராஜன் சார் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஒரு பிம்பம் வச்சிருப்போம், சீனியர்லாம் எப்படி இருப்பாங்க, கேரவனில் போய் தான் பண்ணுவாங்க, அப்படி யாருமே இல்லை. இன்ஃபேக்ட் எல்லா ஆர்டிஸ்டுமே அப்படி தான். அண்ட் சம்பத்ராம் சார் வந்து பண்ணது 4 நாளுமே நைட் ஷூட்டு. ஸோ அந்த கேரக்டரே அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு, ஏன்னா அவருமே அது மாதிரி பண்ணதில்லை, அந்த பெட்டிங் வேர்ல்டு அப்படின்றது. ஸோ நான் வந்து இப்போ தான் புதுசாக ஒருத்தன் வந்து சொல்கிறேன். அவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தீனாலேருந்து நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நான் சொல்கிறது இப்படியா சார் அப்படியா சார் அவர் குழந்தைத்தனமாக அவர் கேட்டுப்பாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப எனக்கு புதுசாக இருந்தது. ஒரு டைரக்டருக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் இருக்குன்றது இங்கே வரும்போது தான் தெரிஞ்சுது. அண்டு லாவண்யா, சாரு, நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி எழுத அந்த கேரக்டர், இந்த ஊர்லேருந்து ஒரு பொண்ணு அப்படின்றது. ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி நிறைய ஆடிஷன் வச்சுட்டே இருந்தோம், நிறைய செட் ஆகாமல் இருந்துச்சு. அண்ட் அவங்க கதை சொல்லும் போது அவங்க கதையை ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, எனக்கு அது ரொம்ப ஈஸியாச்சு. ஓகே, இந்த கதையை ரிலேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக வந்துடும் அப்படின்ற இது எனக்கு அப்பயே முடிவு பண்ணேன். ஸோ இந்த 4 பேர் எனக்கு வந்து கேஸ்டிங்காக என்னோட வேலையை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. எனக்கு டபுள் டேக் போகிறது, இந்த டேக் ஆர்டிஸ்டாலே எனக்கு எதுவும் வரல. அதே மாதிரி கேமராமேன் டிபார்ட்மெண்ட் டீமும் அவங்க ஏடிஸ் எதுவுமே அவங்களால டிலே வரல. மற்ற நேச்சராக இந்த பிரச்சனை வர்றது தான். இதனால முக்கியமாக மெயினாக நான் சொல்லணும்னா, இந்த சென்னை போர்ஷன் ஒரு 17 days இந்த ஷூட் பண்ணதுக்கு மெயின் முடிச்சிடலாம், அதுக்கு ராஜ்குமார் ப்ரோ தான் காரணம். அவ்வளோ ஸ்பீடாக பண்ணார். நல்லா ஷாக், எப்படி இந்த மனுஷன் எப்படி டக்கு அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும் ப்ரோ, இது பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணார். அவங்க டீமும் வேற லெவல். அண்டு இப்போ நான் டைரக்ட் பண்ணுறேன், என் பேர் வந்துடும், டைரக்டர் அப்படின்ற பேர் வந்துடும், அதுக்கு நான் எவ்வளோ வேணால் உழைக்கலாம். பட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து சம்பளமும் ரொம்ப கம்மி தான். ஸோ அவங்க இல்லை ஒர்க் பண்ணுறது எனக்கு ஈக்குவலாக வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விக்ரம் ரைட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என் கூட இருந்தால், இன்றைக்கி அவங்க உடம்பு சரியில்லை, அவனால் வர முடியல. ஸோ தேங்க்யூ விக்ரம். அண்ட் ரிஷ்வந்த்,
அவனும் ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணான். அப்புறம் வீரா, கணேஷ் அண்ட் தேவா. ஸோ இவங்க எல்லாருமே உங்களோட எஃபர்ட்னால தான் இது இந்த அளவுக்கு முடிஞ்சது. அண்ட் கோ டைரக்டர்ஸ் சிவா ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் அருண் தான் வந்து ஆடிஷன் ஃபுல்லாக வந்து எடுத்தான். எனக்கு கேஸ்டிங்கில் வந்து எனக்கு அவன் வேலை கொடுத்துட்டா அவன் கரெக்டாக எடுத்துருவான் அப்படின்னு நான் ஒரு நாள் கூட அவன்கிட்ட நான் வந்து டபுள் எதுவே பண்ணல. ஸோ அருண் கிட்ட கொடுத்தா நடந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தான். தேங்க்யூ அருண். அண்ட் இன்னொருத்தர் இந்த ப்ராஜெக்டில் முக்கியமாக சொல்லணும், நவீன் ராஜ்குமார். நீங்கள் பெட்டிங் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பெட்டிங்கோட டீட்டெயிலிங் எல்லாமே அவர் சொன்னது தான். ஸோ அவரோட டீட்டெயிலிங் அவர் எங்கேயோ லைவாக பார்த்தது, ஸோ எல்லாமே அவருக்கு கொடுத்த இன்புட் தான். ரைட்டிங்கில் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எஸ்பெஷலி இன் பப் போர்ஷன். அண்ட் அதை விட எனக்கு ஷூட்டில் நான் கொஞ்சம் டவுனாக இருக்கும்போது எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக வந்து பண்ணி கொடுத்தாரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கதாபடத்தில் ஒர்க் பண்ணவர். ஸோ அவரோட லேட் கம் அவர் வந்தது வந்து எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சாரி. ஸோ தேங்க்யூ ப்ரோ, உண்மையிலே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இன்னொருத்தர் வெங்கட், நான் வேறு ப்ராஜெக்டில் ரைட்டிங்கில் இருக்கும்போது அதில் அவரை மீட் பண்ணேன். ரொம்ப லேட்டாக போஸ்டரில் தான் கூப்பிட்டேன். நான் நைட்டு தூங்காத விட அதிகமாக தூங்கி சிஜி ஃபுல்லாக விஎஃப்எக்ஸ் கரெக்டாக வந்ததுன்னா அது வெங்கட் தான் காரணம். ரொம்ப தேங்க்யூ வெங்கட், இந்த எனக்காக வந்து பண்ணி கொடுத்தது. அண்டு காஸ்டியூம் டிசைனர் கோச்சாய் ப்ரோ, ரொம்ப லேட்டாக தான் அவங்ககிட்டே சொன்னேன். அதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி. அண்ட் ஆர்ட் ரைட்டர், நீங்கள் அவர் பேசும்போதே தெரிஞ்சிருக்கும், அவ்வளோதான் என்கிட்டையும் பேசுவார், பேசவே மாட்டார். எனக்கு ஒரு கட்டத்தில் நான் அவினாஷ் தான் அவரை ரெஃபர் பண்ணார். ப்ரோ அவர் பண்ணிடுவாரா, எனக்கு எதுவுமே பேச மாட்டார் ப்ரோ அப்படின்னு நான் பயந்துட்டே இருந்தேன். ஆனால் ஒர்க்கு பேசிச்சு, அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. எனக்கு ஆர்ட்டில் எங்கேயுமே இது வரைக்கும் உண்மையிலே ஒரு இடத்துல கூட ஆர்ட்டில் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. அண்ட் ரைட்டர்ஸ் இல்லை, 3 ரைட்டர்ஸ் இருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கலைச்செல்வன் அண்ட் வினு கார்த்திகேயன், நவீன் ராஜ்குமார். இவங்க எல்லாமே இந்த ஷார்ட் டைமில் நான் எழுதுறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் ஷாம் சாரோட கைடன்ஸ் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ அவர் வந்து இதை எப்படி இன்னும் ப்ரிசைஸாக பண்ணல, ஏன்னா எனக்கு தெரியாது ஃபார்மேட்டில் ஒரு எபிசோடில் எது ஆடியன்ஸ்க்கு இது பண்ணணும், எப்படி அந்த எண்டு பண்ணணுன்றது எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. ஸோ நான் எழுதின கதைகள் எல்லாமே ஃபிலிம்க்கு எழுதின ஸ்கிரிப்ட்ஸ் தான். நான் ஒரு 3 ஸ்கிரிப்ட் பிச் பண்ணியிருந்தேன், எல்லாமே ஃபிலிம் பேட்டர்னுக்கு நான் ஒர்க் பண்ணுவேன். நான் இதை ஃபிலிமாக தான் பார்க்குறேன், பட் அவங்களுக்கு தெரியும் அந்த ஆடியன்ஸ் பல்ஸ் எது, ஸோ எங்கே நம்ம ஏற்றணும் எங்கே இறக்கணுன்றது எனக்கு ஒரு பயங்கர அவரோட நாலேஜை எனக்கு ஷேர் பண்ணிக்கிட்டாரு. எனக்கு அதான் நான் திரும்ப சொல்கிற மாதிரி அது ஒரு குருகுலமாக தான் நான் பார்த்தேன். அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம் கடைசி 10 நாள் அவங்க தூங்கியிருக்க மாட்டாங்க, அப்படி தான் ஒர்க் பண்ணாங்க. மெயினாக நான் ஒருத்தருக்கு ரொம்ப தேங்க் பண்ணுவோம், விஎஃப்எக்ஸ் ஹெட் ரோஜர். உண்மையிலே 5 நாள் தூங்காமல் இவ்வளோ ஷார்ட்ஸ், கிட்டத்தட்ட அவ்வளோ ஷார்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லா சைடும் ப்ரெஷர் பண்ண அவரை, எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் பண்ணோம். ஆனாலும் அவர் எதையுமே அவர் முகத்தில் என்றைக்குமே இதை காட்டாமல் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ரோஜர் அண்ட் அவங்க டீம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் சவுண்ட் இன்ஜினியர் ராபர்ட் ப்ரோ, இந்த 1 மந்த் அவரும் அதே தான். அவங்க பாட்டு டப்பிங் நேற்று வரைக்கும் டப்பிங் பண்ணிகிட்டே இருந்தோம், ஆனால் அவர் எங்களுக்காக பண்ணி கொடுத்துருந்தாரு. ராபர்ட் ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி, உங்கள் டீமுக்கும் நன்றி. நீங்கள் பண்ணதுனால தான் இந்த இவ்வளோ சீக்கிரம் பண்ண முடிஞ்சுது. அண்ட் எடிட்டர் வந்து ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு சாம் ஆர்டிஎக்ஸ், அவர் வந்து நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு. ஸோ நான் அவர் தான் பண்ணணும்னு ரொம்ப இதுவாக இருந்தேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் பண்ண முடியல, வேறு ஒரு ஒர்க்கில் இருந்தார். ஸோ நான் இந்த கொஞ்சம் டைமில் யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின் போது பிரகதீஷ் பிரபுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் டிஓபி. ஸோ அவர் தான் ரெஃபர் பண்ணார், ப்ரோ நீங்கள் தைரியமாக போங்க, பவித்ரன் தைரியமாக போங்க. எனக்கு யாருனே தெரியாது பவித்ரன், அவரே 2 இது தான் பார்த்தேன். அந்த பார்த்துட்டு தான் பவித்ரனை கூப்பிட்டேன். அவரும் ப்ரோ எனக்கு டைம் இவ்வளோதான் இருக்குதுன்னு சொல்லி அவர் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஷூட் நடக்க எனக்கு பண்ணி கொடுத்தாரு. பவித்ரன் ப்ரோ இவ்வளோ சிக்கலான ஒரு கதைக்களத்தை நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரொடியூசர் சார், சிங்கா சார், என்றைக்குமே அவர் என்ன டைரக்டராக அவர் பேசவே மாட்டார். அவர் தம்பி நீ இப்படி இது பண்ணுப்பா இப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு லைஃப் லெசன்ஸ் சொல்கிற ஒரு ஆளாக தான். ஒரு நாள் கூட ஏன் இப்படி லேட்டு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஷூட்டுக்கு வந்து அவர் கேட்டதே இல்லை. தேங்க்யூ சார். நானும் எனக்கு அவர் ப்ரொடியூசராக பார்க்க தோணல, ஒரு மென்டரா அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு. என்கிட்ட அவர் பேசுறதுல லைஃப் இதுதான் சொல்லியிருந்தேன், நீ பண்ணு, ஃபர்ஸ்ட் படம் எப்படி இருக்குது, அடுத்த படம் என்னன்றது எனக்கு லைஃப் லெசனாக தான் சொல்லுவார். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மெயின் ஆக்டர்ஸ் வைபவ், திரும்ப சொன்ன மாதிரி எனக்கு எப்படி எனக்கு என்னென்னா இந்த கதையே இவங்க 3 பேரோட கெமிஸ்ட்ரி தான். அண்ட் அஃப்கோர்ஸ் சாரு. ஸோ இந்த கெமிஸ்ட்ரி எப்படி இவங்க ஃபுல் ஆஃப் பண்ண போகிறாங்கன்னு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் டே ஒன்லேயே அதை அப்படியே பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க 4 பேருமே எனக்கு செட்டில் பார்க்கும்போது அங்கேயே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஸோ இவங்க 4 பேரும் கரெக்டாக நான் எழுதின சின்ன ஷக்கில், ஜக்பர், சிவா அண்ட் சாருன்றது கரெக்டாக அந்த லேண்ட் ஆச்சு. ஸோ ரொம்ப நன்றி. அப்புறம் அரவிந்த் ஜானகிராமன் அவர் சின்ன செட் பண்ணியிருக்காரு. நான் எடுத்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிமில் அவர் நடித்தார். எனக்கு
ஸோ நான் மோஸ்ட்லி நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணுவாங்க எல்லாருமே இல்லை கூப்பிட்ருக்கேன். சாண்டி. ஸோ எல்லாருமே எனக்கு, ஏன்னா நான் யாருன்னே தெரியாத போது எனக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே எனக்கு தேங்க்யூ. அண்ட் இபிஸ் முருகன் சார் த்ரூ அவுட் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான ஆள். பட் ஆனால் கரெக்டான எங்களுக்கு நான் கேட்ட லொக்கேஷன்ஸ் எல்லாமே கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் சில லொக்கேஷன்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய கொடுத்தாங்க. அந்த பப்பு வந்து நான் உண்மையில ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அந்த லொக்கேஷன் கிடச்சிருக்கு. அண்ட் அதுக்கு தேங்க்யூ சார். அண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் ராஜேஷ் சார், நந்தகுமார் சார், தருண் சார், ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்டு அண்ட் மெயின் நான் இந்த கதையில் இந்த கதையில் நான் ஹீரோவாக, இந்த ப்ராஜெக்டில் நான் ஹீரோவாக பார்க்குறது பரத் தனசேகர் மியூசிக். ஸோ எனக்கு அவர் மியூசிக் எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். ரோமியோட மியூசிக் டைரக்டர். அதுலேருந்தே ஒரு 5 years 6 yearsஆகவே எனக்கு பழக்கம். இன்ஃபேக்ட் நாங்கள் வேற ஒரு கதைக்கெலாம் ஜாம் பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. ஸோ மியூசிக்னு வரும்போது எனக்கு 200% கம்மி டைம் அவர்கிட்ட சொன்னப்போ எப்படி ப்ரோ அப்படின்னாரு. நான் ஒரு 200% நம்ம என்ன எந்த அளவுக்கு நம்பணும் அதே மாதிரி அவரை நம்பினேன். ஸோ அவரும் எனக்கு அவர் இப்படி பண்ணதில் எனக்கு எந்த ஒரு ஷாக்காகவும் ஃபீல் ஆகல. ஏன்னா அவர் பண்ணுவார் எனக்கு தெரியும். ஸோ இந்த ப்ராஜெக்டை நாங்கள் ஒரு 80% வச்சுருக்கோன்னா அது ஒரு 120க்கு எலிவேட் பண்ணது அவரோட மியூசிக் தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ ப்ரோ. கண்டிப்பாக அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுவோம். அண்டு இந்த படம் மம்மட்டியான் ஸ்டார்ஸ், இது டேக்அவேவாக நான் சொல்லக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேக்அவே கிடைக்கும். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஈஸி வாட்சாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஏன்டாத பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வராது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும். நீங்கள் நம்பி பார்க்கலாம். அதுக்கு எங்கள் டீம் சார்பாக நான் உங்களுக்கு ஒரு கேரண்டி தரேன். கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஆகாவோ இல்லைனாலும் டீசெண்டான வாட்ச் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அது 100% ஷுவர். நீங்கள் தான் இதை எடுத்து எல்லா இடத்துலையும் கொண்டு போகணும். குறைகளை சுட்டி காட்டுற மாதிரி நிறைகளையும் கொஞ்சம் சுட்டி காட்டி, எல்லாருமே ஃப்ரெஷ்ஷு, கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் இருக்கும், பட் நிறைகளை கொஞ்சம் சொல்லி இந்த ப்ராஜெக்டை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனீங்கன்னா இது எல்லாருக்குமே இதுதான் ஒரு விசிட்டிங் கார்டு. ஸோ இதை வச்சு தான் நாங்கள் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் போகணும். ஸோ ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இந்த மம்மட்டியான் ஸ்டார்ஸை பார்க்குறோம். மீடியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கம். உங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த ஷோ. நீங்கள் நினச்சா எந்த சீரீஸ் வேணால் எவ்வளோ ஹிட் வேணால் ஆகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்தப்போ எனக்கு அருண் கிட்டேருந்து கால் வந்துச்சு, ஏடி. நான் ஏதாவது கேட்டால் மேம் நீங்கள் வாங்க ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ் வாங்க, இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு சொன்னார். எனக்கு அங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது கார்த்திக் சார் எனக்கு டைரக்ட் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அவ்வளோ அழகாக சொன்னார். ஒரு டைரக்டர் இவ்வளோ அழகாக ஸ்கிரிப்ட் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரில. எனக்கு கேட்ட உடனே நான் பண்ணுறேன், நான் மட்டும்தான் சார் இது பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு கொடுத்தாரு. சாரு கேரக்டர் பொறுத்த வரைக்கும் எல்லா ஊரில் இருக்க பொண்ணுங்களுக்கும் நம்ம சிட்டி லைஃப் என்ஜாய் பண்ணுங்கிறது எல்லாத்தோட ட்ரீம் இல்லை. எனக்கும் அப்படிதான். திருப்பூரில் இருக்கும்போது சென்னை வரணும் இது எல்லாமே ட்ரீம் இருந்துச்சு எனக்கு. நான் வந்து மாடலிங் அண்ட் ஆக்டிங்காக வீட்டை எதிர்த்துட்டு வந்தேன். சாரு வந்து அவங்க லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்தாங்க. ஸோ எனக்கு நிறைய விஷயம் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கதை கேட்டதுக்கப்புறம் நான் தான் கண்டிப்பாக பண்ணணும்னு நிஜமாலுமே நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் பண்ணணும். அதுக்கப்புறம் எனக்கு கௌஷிக் சார் கூப்பிட்டாரு ஜீலேருந்து, லவன்யா வெல்கம் ஜி அகைன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தீம் பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரை பற்றியுமே சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஏடிஸ் வந்துட்டு எங்கள் எல்லாரையுமே லைக் யங் டீம், ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, ஏடிஸ் டைரக்டர் எல்லாமே இது வெரி யங். ரொம்ப ப்ரோ அந்த மாதிரி தான். யாரும் வந்துட்டு மேம் அப்படிலாம் இல்லை, ப்ரோ அந்த மாதிரி ஒரு ஈவன் காஸ்டியூம் டிசைனர்லேருந்து எல்லாமே. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஜெகபரன் வெங்கட் சொன்ன மாதிரி எனக்கு நிஜமாலுமே ட்ரிப் போன ஒரு ஃபீல் தான். நான் ஸ்கூல் காலேஜில் எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, பட் ஆனால் மாடலிங் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் என் லைஃப்பில் கிடைச்சாங்க. அவங்க கூட இருக்கும்போது நான் எந்த ஒரு கம்ஃபர்ட்டில் இருப்பனோ அந்த மாதிரி தான் நான் மொத்தம் ஷூட் பண்ணேன். அவங்க 3 பேர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், இன்க்ளூடிங் டைரக்டர். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்னா அது எப்பவுமே இந்த ப்ராஜெக்ட் தான். அண்ட் கம்மிங் டு த ப்ரொடக்ஷன் சார், தேங்க்யூ ஸோ மச். எங்கள் எல்லாரையும் நம்பி நீங்கள் வந்துட்டு அவ்வளோ அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஷாம் சார், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஆல்சோ சம்பத் சார், எவ்வளோ ஜாலியாக ஷூட் பண்ணார். எனக்கு வந்துட்டு நைட் ஷூட்னா எனக்கு பயங்கிறத விட எனக்கு அவ்வளோ செட் ஆகாது நைட் ஷூட். ஆனால் இந்த டீமில் நான் அவ்வளோ ஜாலியாக நைட் ஷூட் பண்ணேன். காரணம் எல்லாரும் நீங்கள் மட்டும்தான். அண்ட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். நான் டப்பிங் பண்ணாதனால நான் பார்க்கல, இன்னைக்கு தான் உங்களோட சேர்ந்து தான் பார்த்தேன்.